அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. 2026 ஜூன் மாசம் 21ஆம் தேதி சென்னைக்கு பக்கத்துல பெரிய பாளையத்துல ஒரு விபத்து நடந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அமோனியா வாயு கசிவால அந்த விபத்து நடந்தது. இறால் பதப்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில இறால் பதப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த அமோனியா வாயு வெளியேறினதால அங்க ஒரு 8 பேர்ல ஆரம்பிச்ச அந்த இறப்பு 18 பேர் வரைக்கும் போச்சு. ஏறக்குறைய ஒரு 75 பேருக்கு அதனுடைய தாக்குதல் ஆகி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். இதை நான் படிச்சப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்தது. என்ன விஷயம்னா, 1984 டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி போபால்ல ஏற்பட்ட விஷவாயு கசிவு. அது வந்து யூனியன் கார்பைடு அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து, ஒரு தொழிற்சாலையில இருந்து ஏற்பட்ட விஷவாயு. அந்த விஷவாயுடைய பெயர் வந்து மெத்தில் ஐசோசயனைடு அப்படின்றது அந்த விஷவாயுடைய பெயர். அந்த விஷவாயுவால பாதிக்கப்பட்டது ஏறக்குறைய 6 லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இந்த போபால் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தாரு. அவருடைய பேர் வந்து குலாம் தஸ்தகீர் அப்படின்றது வந்து அவருடைய பெயர். அவரு அன்னைக்கு வந்து பணியில வந்து இருந்தாரு. பணியில இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து அங்க வந்து ஓடி வராங்க. அது ஒரு மேகக்கூட்டம் மாதிரி, அந்த வாயுடைய தாக்கத்தால ஒரு மேகக்கூட்டம் மாதிரி வந்து உருவாகுது. அவருக்கு வந்து தொண்டையில எல்லாம் வந்து எரிச்சல் வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி குரல்லாம் வந்து கம்முது, கண்ணெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்குது. என்னன்னு வந்து அவரால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நைட் இல்லையா, நைட் என்ன நடக்குது எதுனே தெரியாது. நிறைய பேர் தூங்கிட்டு இருந்துட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அவருக்கு வந்து இது மாதிரி வந்து வரப்ப ஏதோ ஒரு தப்பா இருக்கே அப்படின்றது மட்டும் அவருக்கு வந்து புரிஞ்சுது. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, மும்பையிலிருந்து போகக்கூடிய கோரக்பூர் போகக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து வரதை வந்து பார்க்கறதுக்காக ஒரு வெளியே வராரு. வெளியே வந்து அந்த ட்ரெயின் வந்து வரப்போகுதுன்னு சொல்லி தெரியுது அவருக்கு. அது மட்டும் இல்லாம கான்பூர் கோரக்பூர் ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கு. உடனடியாக அந்த நிமிஷத்திலேயே அந்த ட்ரெயினை வந்து கிளம்ப சொல்றாரு. உடனடியாக கிளம்ப சொல்ற முடியல, பேச முடியல. நிறைய பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருக்காங்க, அவரால் வந்து பேச முடியல, செய்கையில தான் எல்லாத்தையுமே வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு 20 நிமிஷம் நிற்கக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து உடனடியாக கிளம்ப சொல்லணும் அப்படின்னா மேலிடத்து உத்தரவு வரணும். மேலிடத்தில் உத்தரவு சொல்வதற்கு யாருமே கிடையாது. அவருடைய மேலதிகாரிகள் எல்லாம் 23 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஆனா எதுவுமே தெரியாது அவருக்கு. ஏன் அப்படின்னா அந்த நேரம், அந்த கூட்டம், அந்த ஒரு மாதிரி அந்த வாயுவால ஏற்பட்ட அந்த ஒரு மேகக்கூட்டம் மாதிரி ஃபார்ம் ஆனதுல உடனடியாக வந்து கிளம்ப சொல்றாரு. நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், முழுசா வந்து நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. எது நடந்தாலும் உடனடியாக அந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. அதோட நிக்கல அவர். சுத்தி இருந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். உடனடியாக எந்த ட்ரெயினையுமே போபால் வழியாக அனுப்பாதீங்க, எல்லா ட்ரெயினையும் அந்தந்த இடத்துல நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் வந்து ஒரு SOS மெசேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்குறார். அங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் பார்க்கிறாரு. பாதிக்கப்பட்ட நபர்கள் கிட்ட எல்லாம் எல்லாரையுமே வந்து அவர் வந்து உடனடியாக மருத்துவ வசதி ஏற்படுத்தி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து வருது. அவருடைய இன்ஃபர்மேஷன்லாம் ஆம்புலன்ஸ் வருது. ஏன்னா மக்கள் எங்க போறதுன்னு சொல்லி தெரியல, தெரியாம எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வராங்க. ரயில்வே ஸ்டேஷனே ஒரு மருத்துவமனையாக அன்னைக்கு வந்து மாறிச்சு. ஏறக்குறைய அதனுடைய தாக்கத்தால் அவர் வந்து அவருடைய வாழ்நாள் ஃபுல்லா வந்து கஷ்டப்பட்டார். அவருடைய ஃபேமிலியில ஒருத்தர் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து இறந்துட்டாங்க, பையன் ஒருத்தன். அது இல்லாம அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து தோல்ல வந்து ஒரு மிகப்பெரிய வியாதி வந்து வந்தது. 2003 அந்த தஸ்தகீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து இறக்குறாரு. முழுவதுமாக அந்த விஷவாயுவால பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பிலே தான் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. எதுக்காக இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் நீங்கள் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். கடுமையான சூழ்நிலைகளில் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷன்ல அந்த முடிவை தெளிவாக எடுங்க. எப்படி தஸ்தகீர் வந்து உடனடியாக அந்த ட்ரெயினை வந்து 20 நிமிஷம் நிற்க ட்ரெயினை வந்து உடனடியாக கிளம்ப சொன்னாரோ, எப்படி எந்த ட்ரெயினுமே வர வேணாம்னு சொல்லி சொன்னாரோ, அதே போல நீங்களும் ஒரு சில நேரங்களில் முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை நீங்க செய்யக்கூடிய வேலையில இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அப்படின்னா அந்த முடிவை எடுப்பதற்கு தயங்கவே தயங்காதீங்க, தயாராயிருங்க. சரிங்களா?
அப்போ ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படின்றது தான் வந்து முக்கியம். அதுவும் பர்டிகுலரா கடமைக்கு மேலன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கடமைக்கு மேல செய்யறதுக்கு யார் தயாரா இருக்காங்களோ அவங்க எல்லோருமே ஹீரோ தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.